வீடியோ பார்க்குற எல்லாருக்கும் வணக்கம். இன்றைக்கி நம்ம ஃபைனலாக எங்கேயோ வந்திருக்கோம்னு பார்த்தீங்கன்னா, கர்நாடகா மாநிலத்தில் உள்ள தர்மஸ்தலா ரொம்பவுமே ஃபேமஸான இடம். அங்கே தான் இன்றைக்கி நம்ம வந்திருக்கோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். பெங்களூரில் நீங்கள் எந்த லொக்கேஷனில் இருந்தாலும் பெங்களூர்லேருந்து தர்மஸ்தலாவுக்கு 300 கிலோமீட்டர் வருது. நீங்கள் மெஜஸ்டிக் பஸ் ஸ்டாண்ட் வந்துட்டிங்கன்னா அங்கேருந்து டேரெக்டாக உங்களுக்கு தர்மஸ்தலாவுக்கு டேரெக்டாகவே பஸ் இருக்குது. நீங்கள் பஸ்ஸு அவைலபிலிட்டி பார்த்தீங்கன்னா 24/7 இருக்குது. இது போக உங்களுக்கு ட்ராவல்ஸ் இருக்குது. நீங்கள் எக்ஸ்ட்ரா புக்கிங் பண்ணுறதாலும் பண்ணிக்கலாம். இல்லை ட்ரெயின் ஆப்ஷன் இருக்குது. உங்களுக்கு எந்த ஆப்ஷன் வேணுமோ நீங்கள் அதில் ட்ராவல் பண்ணிக்கலாம். நாங்கள் ஒரு 4 மெம்பர்ஸ் பஸ்ஸில் தான் வந்திருந்தோம். எங்களுக்கு சார்ஜுன்னு பார்த்தீங்கன்னா 600 to 700 இருந்தது டிக்கெட்டு. இதுவே நாங்கள் சீசன் டைமு இல்லை விழா காலங்களில் ஏதாவது போனோம்னா உங்களுக்கு 1500 வரையும் டிக்கெட்டு பஸ்ஸில் இருக்கும். இது ட்ராவல்ஸில் சொல்கிறேன். இதுவே நீங்கள் தனியாக கவர்மெண்ட்டில் புக் பண்ணியிருந்தீங்கன்னா உங்களுக்கு கம்மியாக 500க்குள்ளே தான் வரும். நீங்கள் இப்போ பார்க்குற இடம் தான் கோயிலோட என்ட்ரன்ஸ், அதாவது கேட்டை முன்னாடியே பார்த்துருப்பீங்க. நாங்கள் போனது ஒரு சண்டே லீவில் போனோம். பட்டு சண்டேக்கு அவ்வளோ க்ரௌடு, நீங்கள் எக்ஸ்பெக்ட் பண்ணாத அளவுக்கு ரொம்ப க்ரௌடு. இதுவே ஃபெஸ்டிவலில் இல்லை விழா காலங்களில் ஏதாவது போயிருந்தோம்னா இன்னுமே ரொம்ப க்ரௌடாக இருந்திருக்கும். அப்படியே நீங்கள் உள்ளே வந்ததுக்கப்புறம் லெஃப்ட்டில் பார்த்தீங்கன்னா அன்னப்பர்ன்னு சொல்லிட்டு ஒரு டெம்பிள் இருக்கும். அதாவது இதுதான் இந்த டெம்பிள். பார்த்தீங்கன்னா என்ன ஹிஸ்ட்ரினா, இந்த கோயிலுக்கு சிவலிங்கத்தை கொண்டு வந்தது இவர் தான். அதாவது இவர் தான் கொண்டு வந்துட்டு ஒரு நாள்லேயே மறைஞ்சதாக ஒரு ஹிஸ்ட்ரி இருக்குது. அதுக்காக அதோட நினைவு சின்னமாக இந்த கோயிலை கட்டி வச்சு இங்கே என்ட்ரன்ஸில் அவரை கும்பிட்றாங்க. இந்த இடத்துல சிவன் ஒரு மாடு பக்கத்தில் நிற்கிற மாதிரி ஒரு சிலை வச்சுருப்பாங்க. இதுவுமே என்ட்ரன்ஸ் தான். அதை பார்த்துட்டு நீங்கள் அப்படியே கீழே வந்தீங்கன்னா டவுனுன்னு சொல்லுவாங்க. இங்கே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஃப்ரெஷ்ஷப் ஆகிறதுக்கு எல்லா வசதியுமே செஞ்சு வச்சுருப்பாங்க. அதாவது ஹோட்டல்ஸு, லாட்ஜு, இல்லை வாட்டர் சப்ளை, இல்லை ஷாப்பு, இல்லை ஏதாவது சாப்பிடணும் அப்படிங்கிறதில் எல்லா வசதியுமே இங்கே இருக்கும். இங்கே வேணுங்கிறது எது வேணுமோ வாங்கிக்கிட்டு நீங்கள் கோயிலுக்கு ஃப்ரெஷ்ஷப் ஆகிட்டு உள்ளே போகலாம். நாங்கள் அங்கே ரீச் ஆன டைம்னு பார்த்தீங்கன்னா மார்னிங் 7 o'clock. நாங்கள் வரும்போது சரியான பனி, குளிர் எல்லாமே இருந்தது. கண்டிப்பாக நீங்கள் வந்தீங்கன்னா ஜர்க்கினோ இல்லை சொட்டரோ கண்டிப்பாக எடுத்து வரணும். எடுத்து வந்தால் தான் உங்களால் அந்த இடத்துல சர்வே பண்ண முடியும். இல்லைனா முடியவே முடியாது. ஏன்னா அவ்வளோ குளிராக இருக்கும். உங்களுக்கு இங்கே வர்ற மாதிரி பிளான் இருந்துச்சுன்னா நைட்டு பஸ் ஏறுங்க. ஏன்னா நைட்டு பஸ் ஏறினா தான் இங்கே ஏர்லி மார்னிங் உங்களால் ரீச் ஆக முடியும். நீங்கள் எவ்வளோ சீக்கிரம் மார்னிங் ரீச் ஆகுறீங்களோ அப்போ தான் உங்களால் குளிச்சுட்டு ஃப்ரெஷ்ஷப் ஆகிட்டு சாமி பார்த்துட்டு உங்களால் சாப்பிட்டுட்டு எல்லாமே முடிச்சுட்டு கம்ப்ளீட் பண்ணிவிட்டு வர முடியும். இல்லைனா கொஞ்சம் டிலே ஆகும். அங்கே ஃப்ரெஷ் ஆகுறதுக்கு லாட்ஜு, ஹோட்டல்ஸுன்னு நிறையா இருந்தாலும் மோஸ்ட் ஆஃப் த பீப்புள் என்னென்னு பார்த்தீங்கன்னா பக்கத்துலேயே ஒரு ரிவர் இருக்குது. அந்த ரிவருக்கு போய் தான் அங்கே குளிச்சுட்டு ஃப்ரெஷ் ஆகிட்டு சாமி பார்க்க வருவாங்க. ஒன்ஸ் நீங்கள் அந்த இடத்துல ரீச் ஆனதுக்கப்புறம் அங்கேருந்து ரிவர் பார்த்தீங்கன்னா ஒரு 2 கிலோமீட்டரில் இருக்கும். அந்த இடத்துல டாக்ஸி, ஷேர் ஆட்டோ நிறையா வரும். நீங்கள் ஒரு 20 rupees சார்ஜ் பண்ணிங்கன்னா அந்த இடத்துல கொண்டு இறக்கி விட்ருவாங்க. அந்த இடத்துல போகும்போது உங்களுக்கு நல்ல ஒரு வியூ பாயிண்ட் இருக்கும். நல்ல ஒரு ஃபாரஸ்ட் இடமா இருக்கும். இந்த கோயிலுக்கு நீங்கள் வரும்போதே ஃபாரஸ்ட் இடம் தான் ரொம்ப அதிகமாக இருக்கும். ஏன்னா அவ்வளோ அட்வென்ச்சராக, அவ்வளோ த்ரில்லாக இருக்கும். நீங்கள் பைக்கில் இல்லை வேறு எதில் வந்தீங்கன்னா கொஞ்சம் சேஃபாகவே வரணும். ஏன்னா உங்களுக்கு பைக்கில் வர்றதெல்லாம் சேஃப் கிடையாது. காரு, பஸ்ஸு இது மாதிரி வர்றது ரொம்ப சேஃப். இந்த தர்மஸ்தலா சிவன் கோயிலை முடித்ததுக்கப்புறம் நீங்கள் எவ்வளோ சீக்கிரம் முடிக்கிறீங்களோ முடிச்சுட்டு அது பக்கத்துலேயே, அதாவது தர்மஸ்தலாலேருந்து ஒரு 62 கிலோமீட்டர் குக்கே சுப்பிரமணியன்னு சொல்லிட்டு ஒரு முருகன் டெம்பிள் இருக்குது. இந்த தர்மஸ்தலா எவ்வளோ சிறப்பு வாய்ந்ததோ அதுக்கு ஈக்குவலாக அதே மாதிரி அந்த கோயிலும் ரொம்ப சிறப்பு வாய்ந்தது. நீங்கள் இதை முடிச்சுட்டு எவ்வளோ சீக்கிரம் முடிக்கிறீங்களோ அதை முடிச்சுட்டு அந்த கோயிலுக்கு நீங்கள் போயிட்டு வரலாம். நாங்களும் இந்த இடத்த விசிட் பண்ணிவிட்டு நெக்ஸ்ட்டு குக்கே சுப்பிரமணிய டெம்பிளுக்கு போனோம். அதோட விளாக் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பார்ட் 2ல் வரும். ஏன்னா வீடியோ ரொம்ப லென்த்தாக போகும். அதுக்காண்டி அதோட வீடியோ பார்ட் 2ல் போடுறேன். ஒன்ஸ் நீங்கள் அங்கே வந்ததுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக க்ரௌடு, எவ்வளோ வெஹிக்கிள் நிற்கிது நீங்களே பார்க்கலாம். ஏன்னா அவ்வளோ க்ரௌடு. ஏன்னா வர்றவங்க எல்லாருமே இந்த ரிவரில் குளிக்கிறதுக்கு தான் வருவாங்க. ஏன்னா இந்த இடத்துல ரொம்ப பெரிய டிராஃபிக் ஆயிடுச்சு. சீரியஸாக நாங்கள் எக்ஸ்பெக்ட் பண்ணவே இல்லை. ஏன்னா அவ்வளோ க்ரௌடு, நீங்கள் நம்ப முடியாத அளவுக்கு க்ரௌடு. நாங்கள் ஒரு நிமிஷம் போயிட்டு இங்கே ஷாக் ஆகிட்டோம். ஏன்னா அவ்வளோ க்ரௌடு இருந்தது. இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா உங்களுக்கு லேடிஸ் தனியாக, ஜென்ட்ஸ் தனியாக ரெஸ்ட் ரூம்ஸ் கூட வச்சுருக்காங்க. நீங்கள் அதையும் யூஸ் பண்ணிக்கலாம். இல்லை அதில் குளிக்காதவங்க ரிவரில் குளிச்சிக்கலாம். நம்ம என்றைக்குமே நேச்சரை தான் லைக் பண்ணுவோம். அதனால் நாங்கள் ரிவர்லேயே குளிச்சிட்டோம். இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஃப்ரெஷ்ஷப் ஆகிறதுக்கு எல்லா ஐட்டமே வச்சுருப்பாங்க. அதாவது சோப்பு, சீப்பு, ஷாம்பு, ட்ரெஸ்ஸு, வேட்டி எது வேணாலும் நீங்கள் இங்கேயே வாங்கிக்கலாம். இங்கே வாங்கிக்கிட்டு நீங்கள் ஃப்ரெஷ்ஷப் ஆகிக்கலாம்.
இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா போலீஸ் இருந்துக்கிட்டு ஒரு அனௌன்ஸ்மெண்ட் பண்ணுவாங்க. என்னென்னு பார்த்தீங்கன்னா, குளிக்கும்போது பேக்ஸு இல்லை ஏதாவது ஜுவல்லர்ஸு இது மாதிரி ஏதாவது இருந்திருந்தால் ஒரு ஆள் கேரி பண்ணிக்கிட்டு அதுக்கப்புறம் நீங்கள் போய் குளிக்கிறது பெட்ரு அப்படின்னு சொல்லிட்டு சில அட்வைஸ் எல்லாம் பண்ணிக்கிட்டு இருப்பாங்க. உங்களுக்கு ஏதாவது இந்த இடத்துல ஹெல்ப் தேவைன்னா பக்கத்துலேயே போலீஸ் இருப்பாங்க, நீங்கள் அவங்கள காண்டாக்ட் பண்ணிக்கலாம். இந்த ரிவர் பார்க்கும்போதே ரொம்ப அழகாக இருந்தது. நீங்கள் இந்த இடத்துல நல்லா வியூ பாயிண்ட் இல்லை ரிலாக்ஸ் பண்ணிக்கிறதா இருந்தாலும் பண்ணிக்கலாம். நீங்கள் ஃப்ரெஷ்அப் ஆனதுக்கப்புறம் டைரெக்டாக நீங்கள் கோயிலோட என்ட்ரன்ஸுக்கு வந்துடலாம். இந்த கோயில் பார்த்தீங்கன்னா ஒரு 800 ஆண்டு பழமையான கோயில். அதாவது கிபி 1200ஆம் ஆண்டு கட்டப்பட்டது. இது பார்த்தீங்கன்னா ஒரு வீடு கான்செப்டில் இருக்கும். நீங்கள் தரிசனத்துக்கு போகிறதுக்கு முன்னாடி உங்களோட பேக்கு செப்பல்ஸ் எல்லாம் ஒரு இடத்துல வச்சுட்டு போகணும். அதுக்கு பார்த்தீங்கன்னா தனியாக டோக்கன் கொடுத்து ஒரு குடோனில் ஃபாலோ பண்ணுறாங்க. நீங்கள் எல்லாத்தையும் அதை கொடுத்துட்டு தான் நீங்கள் உள்ளே போகணும். இந்த தர்மஸ்தலாவோட தரிசன டைமிங் பார்த்தீங்கன்னா மார்னிங் 6:30லேருந்து தொடங்குது. 6:30 தொடங்கி மார்னிங் 11 o'clock வரையும் இருக்கும். 11 o'clockலேருந்து 12 o'clock வரையும் க்யூவை ஸ்டாப் பண்ணி வச்சுருப்பாங்க. ஏன்னா நெய் அபிஷேகம் அந்த டயத்தில் நடக்கிறதுனால யாரும் அலோவ் பண்ண மாட்டாங்க. அதனால் 1 hour ஸ்டாப்பாக இருக்கும். அதுக்கப்புறம் 12:15க்கு ஸ்டார்ட் ஆகி 5:30 வரையும் இருக்கும். சம்டைம்ஸ் 8:30 வரையும் இருக்கும். அதாவது நைட்டு 8:30 வரையும் இருக்கும். அன்னபூர்ணா டைமிங் என்னென்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு மார்னிங் 7 o'clockலேருந்து ஸ்டார்ட் ஆகுது. அதிலேருந்து தொடங்கி உங்களுக்கு 2:30 வரையும் டைமிங் இருக்குது. அதுக்கப்புறம் 2:30க்கு அப்புறம் ஈவினிங் 7 o'clock ஓப்பன் பண்ணுவாங்க. ஈவினிங் 7 o'clockலேருந்து நைட்டு 10 PM வரையும் இருக்குது. அதாவது 10 மணி வரையும் இருக்கும். இந்த டைனிங் ஹாலில் ஒரே டைமில் கிட்டத்தட்ட 2500 பேர் உட்காந்து சாப்பிட்லாம். அந்தளவுக்கு பெருசானது. உங்களுக்கு க்யூவில் நிற்கும்போது ஸ்பெஷல் க்யூவுக்கான டிக்கெட் எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னா 200 rupees பர் ஹெட்டுக்கு வாங்குகிறாங்க. நாங்கள் லக்கேஜ் எல்லாம் ஒரு வழியாக வச்சதுக்கப்புறம் க்யூவில் நிற்க ஆரம்பித்தோம். உங்களுக்கு பிளாக்காக வந்து பிரித்து விட்ருப்பாங்க. அதாவது 6th பிளாக்கு, 5th பிளாக்கு, 4th அப்படின்னு சொல்லிட்டு வரிசையாக இருந்துக்கும். உங்களுக்கு லாஸ்ட்டாக ஃபைனலாக வந்து 1க்கு அப்புறம் 1வது பிளாக்குக்கு அப்புறம் நீங்கள் சாமியை பார்க்கலாம். நாங்கள் ஒரு இடத்துல டயர்டான விஷயம் என்னென்னு பார்த்தீங்கன்னா க்யூ தான். நாங்கள் எக்ஸ்பெக்ட் பண்ணாத அளவுக்கு க்யூ, அதே மாதிரி எக்ஸ்பெக்ட் பண்ணாத அளவுக்கும் ரொம்ப டைமிங் டிலே ஆனது. ஏன்னா நாங்கள் போனது ஒரு சண்டே ஹாலிடேயில் போனோம். அப்போ பார்த்தீங்கன்னா ஒரு மார்னிங் ஒரு 10 o'clock உள்ளே என்ட்ரன்ஸ் ஆகிருப்போம். அதாவது க்யூவில் நிற்க ஆரம்பித்தோம். நாங்கள் முடிச்சுட்டு தரிசனம் பார்த்துட்டு சாப்பிட்டுட்டு வெளில வர்றதுக்கு 5 o'clock ஆயிடுச்சு எங்களுக்கு. கிட்டத்தட்ட அவ்வளோ நேரம் வந்து லைனில் நின்றுருக்கோம். ஏன்னா ஒவ்வொரு பிளாக்காக கிராஸ் பண்ணி போகிறதுக்கு அவ்வளோ டிலே டைம் ஆயிடுச்சு. இதுவே ஃபெஸ்டிவல் டைம்னால் இன்னும் க்ரௌடு ஜாஸ்தியாக இருக்கும். ஃபைனலாக பார்த்தீங்கன்னா பல போராட்டங்களுக்கு அப்புறம் நம்ம தரிசனத்தை முடிச்சிட்டோம். முடித்ததுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நெக்ஸ்ட்டு அன்னபூர்ணா, அதாவது அன்னதானம். அந்த கோயிலோட ஸ்பெஷலே சாமி பார்த்துட்டு சாப்பிட்டுட்டு போகிறது தான். லைக் திருப்பதி மாதிரி. இங்கே டைனிங் ஹால் வந்து ரொம்பவே அழகாக மேனேஜ்மெண்ட் பண்ணாங்க. என்னென்னு பார்த்தீங்கன்னா அவ்வளோ பேர் உட்காரலாம். ஏன்னா அவ்வளோ பெரிய ஹாலு. உங்களுக்கு 2 ஃப்ளோர் வச்சுருப்பாங்க. கீழே ஒரு ஃப்ளோரு, மேலே ஒரு ஃப்ளோரு. நாங்கள் போனது 2nd ஃப்ளோரு. கீழே உள்ள ஃப்ளோர் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு சேர் இருக்காது, உட்காந்து சாப்பிட்ற மாதிரி இருக்கும். ஏன்னா 2nd ஃப்ளோர் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு சேர் எல்லாம் போட்டிருப்பாங்க. சாப்பாடு பார்த்தீங்கன்னா ஒரு பாயாசம் மாதிரி வச்சாங்க. இலையே பார்க்க ரொம்ப டிஃப்ரெண்ட்டாக இருந்தது. ஒரு பாயாசம் வச்சு ஒரு கூட்டு வச்சாங்க. கூடவே ரைஸ் வச்சு ரசம் மட்டும் ஊற்றுனாங்க. சாம்பார் அது மாதிரி எதுவும் கிடையாது, ரசம் மட்டும் ஊற்றுனாங்க. ஒரு வழியாக தரிசனம், அன்னதானம் எல்லாத்தையும் முடிச்சுட்டு லக்கேஜ் எல்லாம் ரிசீவ் பண்ணிக்கிட்டு நாங்கள் ஒரு வழியாக வெளியில் வர ஆரம்பிச்சிட்டோம். வெளில வரும்போது ஏதாவது டீ குடிக்கிறது, இல்லை சின்னதாக ஏதாவது ஷாப்பிங், ஏதாவது தேவையான பொருட்கள், கொஞ்சம் அந்த டிஃப்ரெண்ட்டான கலெக்ஷன் பொருட்கள்லாம் இங்கே நிறையா இருந்தது. அதை எது வாங்கணுமோ ஏதாவது வாங்கிக்கிட்டு அப்படியே நாங்கள் வெளியில் வர ஆரம்பிச்சிட்டோம்.
அதாவது கோயிலுக்கு உள்ளே பார்த்தீங்கன்னா ஃபோனு அலௌடு கிடையாது. அலௌடு இருக்குது, பட் வீடியோ ஃபோட்டோ எதுவும் எடுக்கக்கூடாது. அந்த மாதிரி ஒரு நோட்டீஸ் போட்டிருப்பாங்க. அதை மீறி எடுத்தால் நம்ம மேலே ஃபைன் கண்டிப்பாக வர சான்ஸ் இருக்குது. இது போக ஜென்ஸ் பார்த்தீங்கன்னா உள்ள டிஷர்ட்டு, பனியனு, ஷர்ட்டுன்னு சொல்லிட்டு எதுவுமே போட்டு போகக்கூடாது. அப்படியே போட்டு போனாலும் அதை அங்கேயே ரிமூவ் பண்ண சொல்லிடுவாங்க. அதை ரிமூவ் பண்ணிவிட்டு தான் நீங்கள் தரிசனம் பார்க்குற மாதிரி இருக்கும். இந்த தர்மஸ்தலா இவ்வளோ ஃபேமஸாக இருக்கிறதுக்கு என்ன காரணம் பார்த்தீங்கன்னா, அதாவது ராகு கேது கிரகங்கள்னால பிரச்சனை இருக்கிறவங்களுக்கு இது ஒரு நல்ல தீர்வாக எல்லாரும் நம்புகிறாங்க. அதுக்காக இதுக்கு தினந்தோறும் மக்கள் வந்து போய்கிட்டே இருக்காங்க. இந்த தர்மஸ்தலாவோட பயணம் இதோட முடிஞ்சுது. இதோட டீட்டெயில்ஸ் உங்களுக்கு இன்னும் ஏதாவது வேணும்னா கமெண்ட் பாக்ஸில் உங்களோட கமெண்ட்டை லீவ் பண்ணுங்கள். மறக்காமல் நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இதே மாதிரி உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் யாராவது போகணுங்கிற பிளானில் இருந்தாங்கன்னா இந்த வீடியோவை ஷேர் பண்ணிவிடுங்க.